எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் ஒரு ஹேர் கட் டிப்ஸ் சொல்ல போகிறேன். இது லைஃப்பில் எனக்கு நடந்தது. உண்மையாக இது நடந்தது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே வெள்ளை முடி இருக்குது. அதே ஜீன் என் பொண்ணுக்கும் வருது, சின்ன பொண்ணுக்கு வருது. அதனால் முடியை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த வெள்ளை முடி எதனால் வருது, ஏதோ ஒரு சத்து கம்மியாக இருக்கிறதுனால நானும் ஹாஸ்பிட்டலுக்கு போன டேப்லெட்லாம் போட்டேன். சின்ன வயசுலேருந்தே வெள்ளை முடி வருது. இது ஒரே டிப்ஸு, விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் 3 மிக்ஸ் பண்ணி நம்ம தலையில் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வைக்கணும். ஊற வச்சு இல்லை மறுநாள் கூட குடிக்கலாம். இல்லை தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக அது கூட 3மே மிக்ஸ் பண்ணி நம்ம டெய்லி யூஸ் பண்ணலாம். ஆனால் டெய்லியும் யூஸ் பண்ண முடியாது, நம்மளால் பிசு பிசுன்னு இருக்கும். ஆனால் இன்னொரு என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நாள் மருதாணி நம்ம தேய்க்கணும். மருதாணி தேய்ச்சிட்டு மறுநாள் விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் அந்த ஒரு சாரோடு இருக்கும். அதுலேயே நம்ம விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் தேய்ச்சிக்கணும். டெய்லி தேய்ச்சிக்கலாம், இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக தேய்ச்சி குளிக்கலாம். இது என்னென்னா, மருதாணி நேச்சுரலாக இருக்கணும். வீட்டில் மருதாணி, அதுக்கப்புறம் செம்பருத்தி, இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நம்ம அரைச்சி தலையில் தடவும். நேச்சுரலாக இருக்கணும். கடையில் வாங்கி அந்த மெகந்திலாம் விற்குது, அதெல்லாம் தடவுறது கூடவே கூட இருக்கிற முடியும் ஃபால்ட் ஆகிடும். இது கார்டன், எங்களுடைய கார்டன். இது மேலே சின்னதாக ஒரு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான செடியெல்லாம் நட்டு வச்சுருக்கேன். நீங்களும் சரி வீட்டில் யூஸ்ஃபுல்லான செடியெல்லாம் நட்டு வைங்க. அது என் பொண்ணு ஹைசனா பார்த்துக்கோங்க. இதுதான் என் முடி. இந்த முடியை பார்த்தீங்கன்னா செம்பட்டியாக தான் இருக்கும், ஃபுல்லாகவே செம்பட்டியாக தான் இருக்கும். ஏன்னா நான் அடிக்கடிக்கு மருதாணி யூஸ் பண்ணுவேன். மருதாணி யூஸ் பண்ணுறதுனா நல்லா முடி நீட்டாக வளரும். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சி பேக்காக வச்சுட்டேன். இதை என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த சிக்கு உடைக்கிற சீப்பு இருக்குது இல்லையா, அது லேயராக எடுத்து நம்ம தடவணும். அந்த லேயராக நம்ம எடுத்து அந்த இப்போ பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்தமாரி எடுத்து நம்ம தடவினா நம்மளுக்கு நல்லா உள்ளே போகும். அப்போ அந்த சாறு உள்ளே போக இன்றைக்கி ஏர் வாஷ் சும்மாவே சோப்புலாம் போடக்கூடாது. நார்மலாக ஏர் வாஷ் அந்த மருதாணி மட்டும் அலசிட்டு வந்துடும். நாளைக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் 3மே மிக்ஸ் பண்ணி, இல்லை டெய்லியும் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுற மாரி நம்ம தடவிக்கலாம். இல்லை நம்ம 1 டே ஃபுல்லாக ஊற வச்சுட்டு ஈவினிங் கூட தடவிக்கலாம். ஆனால் நான் என்ன பண்ணுவேன், டெய்லி தேங்காய் எண்ணெய் தடவுற மாதிரி விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் 3மே மிக்ஸ் பண்ணி டெய்லியுமே தடவிப்பேன். அது மருதாணி வச்சுட்டு மறுநாள் தடவணும்னா அது இன்னும் நம்மளுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். மருதாணி ரொம்ப பவர்ஃபுல்லாக, அது நேச்சுரலாக நம்ம வீட்டிலே நம்ம வச்சு நம்மளுக்கு தேவையான செடியெல்லாம் நம்ம வீட்டிலே வச்சோன்னா நம்மளுக்கு நல்ல யூஸ் பண்ணும். எல்லா நாளும் எல்லாருக்கிட்டே போய் நம்ம கேட்டுற முடியாது. எல்லாம் ஒரு நாள் கொடுப்பாங்க, 2 நாள் கொடுப்பாங்க, அவ்வளோதான். அதோட முடிஞ்சு போச்சு. இது என் பொண்ணுக்கு விளக்கு இன்றைக்கி லீவ் அந்த மேடமுக்கு. அதனால் விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் 3மே மிக்ஸ் பண்ணி, இந்த மேடமுக்கு தான் வெள்ளை முடி, 3மே மிக்ஸ் பண்ணி அந்த அம்மாவுக்கு தேய்ச்சி விட்றேன். அதை தேய்ச்சி விட்டுட்டு ஏர் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. மருதாணி தேய்க்க முடியாதுல்ல, சின்ன பிள்ளைல. கொஞ்சம் அவளுக்கு ஒரு ஏஜ் வரப்போ அவளுக்கும் நான் தேய்ச்சிடுவேன். விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் 3மே தான் இவளுக்கு இது பண்ணுறேன். ஃபஸ்ட்டை விட ஓரளவு பரவாயில்ல இப்போ முடி. இந்த 3மே ட்ரை பண்ணுங்கள், உண்மையிலே ரொம்ப ரிசல்ட் கிடைக்கும். கடையில் அது இது வாங்கி தடவுறதை விட அந்தமாரி வாரத்தில் ஒரு நாள் கறிவேப்பிலை ஜூஸ் கண்டிப்பாக குடிச்சே ஆகும். நெல்லிக்காய் ஜூஸ், சாப்பாட்டெல்லாம் கறிவேப்பிலை இருந்தால் சாப்பிடுங்க. ஐப்ரோ அவளுக்கு கம்மியாக இருக்கும். அதனால் ஐப்ரோ கூட கொஞ்சம் விளக்கெண்ணெய் அதில் இருக்குல்ல, அதனால் மிக்ஸ் பண்ணி ஐப்ரோலையும் கொஞ்சம் நான் தடவி விட்றேன். அவள் பார்க்குறான். அப்புறம் மேடமுக்கு இன்றைக்கி ஒரு வாரம் ஃபுல்லாக க்ளே வச்சுட்டு விளையாட்டுருந்தாங்க. அந்த நகத்தில் ஃபுல்லாக க்ளே தான். நான் பார்க்கவே இல்லை, இப்போ தான் நான் பார்த்தேன். அது நகை வெட்டினா ஃபுல்லாக அது நகம் ஃபுல்லாக க்ளே தான் ஒட்டின்னு இருக்குது. நகத்தை வெட்டிட்டு கையில் காலில் எல்லாத்தையும் நகத்தை வெட்டிட்டு க்ளீன் பண்ணிட்டு ஏர் வாஷ் பண்ணிட்டு 2 பேர் குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு எங்களது சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. நான் தான் சிம்பிளாக ரசம், சாதம் வடிச்சிட்டு முட்டை ஆம்லேட் பொரித்து எல்லோரும் சாப்பிட்டோம். எல்லோரும் சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பாடியை மெயின்டைன் பண்ணுங்கள், ஹேரை மெயின்டைன் பண்ணுங்கள், ஃபேஸை மெயின்டைன் பண்ணுங்கள். நம்மளுக்கு தேவையான செடியெல்லாம் நீங்கள் வீட்டில் நட்டுக்கோங்க. அதுதான் நம்மளுக்கு யூஸ். நன்றி, வணக்கம்.